ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.2 ஆறாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கட்டத்தை மட்டும் நிழலிட்டு பின் வருவனவற்றை பெறச் செய்க. ஒரு சமச்சீர் கோடு வரணும்னா இதுக்கு எந்த கட்டத்தை நிழலிடணும்? ஒரே ஒரு கட்டத்தை மட்டும்ன்றாங்க. சமச்சீர் கோடு நான் அப்படி வரைகிறேன் அப்படின்னா இப்படி ஒன்று வரைகிறேன் அப்படின்னா இந்த கட்டத்தை மட்டும் நான் இது பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு கட்டத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணும் பொழுது ஒரு சமச்சீர் கோடு வரும். எப்படி ஒரு சமச்சீர் கோடு வரும்னா இந்த இடத்துல நான் இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா மடக்குங்க. இந்த ரெண்டு கட்டம் இதோட ஓவர்லாப் ஆகும், இது ஒரு இதோட ஒரு ஓவர்லாப் ஆகும். ஸோ இதே ஒரே ஒரு கட்டத்தை மட்டும் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு சம்முக்கு இந்த ஒரு கட்டம். செகண்ட் சம் என்ன சொல்கிறாங்க? சுழல் சமச்சீர் வரிசை பெறணும். என்ன சொல்லணும்? சுழல் சமச்சீர் வரிசை பெறணும்னா எந்த கட்டத்தை நீ ஷேர் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. செகண்ட் சம், இங்கே வாங்க. இந்த கட்டத்தை நான் ஷேர் பண்ணேன்னா அது என்ன சமச்சீர் தன்மை பெறும்? சுழல் சமச்சீர் தன்மை பெறும். 2 முறையாவது அது தன்னுடைய ஒரிஜினல் பிம்பத்தை பெறணும். அப்போதான் அது சுழல் சமச்சீர் தன்மை பெற்றதுன்னு சொல்லுவோம். அப்போ நான் இதை இது பண்ணும் பொழுது நான் ஒரு ரொட்டேஷன் இப்படி கொடுக்கல இது இங்கேயும் இந்த 2 இங்கேயும் வரும். திரும்ப ஒரு ரொட்டேஷன் கொடுக்கல இது இங்கேயும் இந்த 2 இங்கேயும் வரும். ஸோ 180 டிகிரிலையும் 360 டிகிரிலையும் சுழல் சமச்சீர் வரிசை 2 வரும். இதை மட்டும் நான் ஷேர் பண்ணணும். 2ஆம் கணக்கு ஓகேயா? முதல் கணக்குக்கு இதை மட்டும் ஷேர் பண்ணணும், 2ஆம் கணக்குக்கு இதை மட்டும் ஷேர் பண்ணா அவங்க கேட்ட அந்த கண்டிஷன் வரும். ஓகேவா?